400 வருடத்துக்கு முற்பட்ட இந்த அரச மரத்தில் தான் இந்த நீதிநாயக முதலியார் இதில் பாருங்க இந்த லாம்பெல்லாங்களை கட்டியிருக்கணும் வெளிச்சத்துக்காக. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சியில் இருக்கிற கராச்சி பிரதேசத்தில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தில் நிற்கிறோம். இந்த ஆலயத்தின் வேடாந்த பொங்கல் முன்னிட்டு இன்றைய தினம் பண்டம் எடுக்க நிகழ்வான இடம்பெறுகிறது. அதை முன்னிட்டு இந்த காணொலி அமையப்போது. இந்த ஆலயத்தின் வரலாறு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விரும்பினா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்போ இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியும். முழுமையாக பார்த்து நாகதம்பிரான் அருளை பெற்றுக்கொள்ளுங்க. காணொலியை திறந்து பார்ப்போம். நாகதம்பிரான் நல்லருள் நாடெங்கும் பாலிக்குக. கரைச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயம் நீண்ட வரலாற்றை கொண்டது. அதாவது 400 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக இது விளங்குகின்றது. இந்த ஆலயத்தின் வரலாறு என்று சொல்ல போனால், இது ஒரு மானிட தாயின் வயிற்றில் பிறந்த நாகபாம்பின் உருவமாக வந்த ஒரு தெய்வமாக நாங்கள் இதை வழிபட்டு வருகின்றோம். உண்மையிலேயே இங்கே வாழ்ந்த நீதிநாயக முதலியாரும் கமலம் அம்மையாருக்கும் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒன்றான பெண் குழந்தையும் மற்றது சர்ப்பம், அதாவது நாகதம்பிரான் என்று நாங்கள் அழைக்கின்ற நாகபாம்பும் பிறந்ததுதான் வரலாறு. அவர்கள் இந்த நாகதம்பிரானையும் கமலம் அம்மையார் பெற்றெடுத்த வள்ளிநாச்சனையும் 2 பிள்ளைகளையும் வளர்த்து வருகின்ற காலத்தில் அவர்கள் தங்களது முற்றத்தை கமலம் அம்மையார் அந்த முற்றத்தை பெருக்கிக் கொண்டிருந்த போது இந்த பாம்புடன் கூடிய ஏனைய பாம்புகளும் அந்த பெருக்கப்பட்ட குப்பைகளை கிளறி கொண்டிருந்த போது அந்த அம்மையார் குலைந்து போங்கோ என்று அந்த பாம்புகளை அடித்த போது அவை இங்கிருந்து புறப்பட்டு புதூர் என்ற இடத்திலே உள்ள பாலைமரத்திலே தங்கியிருந்தது. அப்பொழுது இந்த நீதிநாயக முதலியார் மிகவும் கவலையடைந்து உறங்கியிருந்த போது அவரது கனவிலே காட்சியளித்த இறைவன் இந்த பிள்ளை இன்ன இடத்திலே, அதாவது புதூர் என்ற இடத்திலே உனது பிள்ளை
இருக்கிறது. அவற்றை போய் நீ அழைத்து வந்து இந்த அரச மரத்திலே பால்வளம் வைத்து வழிபட்டு வருமாறு காட்சியிலே தென்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீதிநாயக முதலியாரும் சுற்றத்தார் அனைவரும் சென்று அந்த பாம்பை அழைத்து வந்து இந்த புளியம்பொக்கனை என்ற ஊரிலே உள்ள அரச மரத்திலே அவரை வைத்து பால்வளம் வைத்து வழிபட்டு வந்தனர். இவ்வாறு வரும்பொழுது உண்மையிலேயே இந்த சர்ப்பமும் வள்ளிநாச்சனும் பங்குனி மாதம் பௌர்ணமி திதியும் கூடிய உத்திர நட்சத்திலே பிறந்த தினமாக இருக்கிறபடியால் அந்த நாளை இந்த புளியம்பொக்கனை நாகதம்பரான் பொங்கலாக நாங்கள் பொங்கி வழிபட்டு வருகின்றோம். அந்த வகையிலேயே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பங்குனி உத்திர பொங்கல் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு சகல ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை பண்டம் எடுத்து ஏனையின் வீதியூடாக மீசாலை புத்தூர்ச்சந்தியில் உள்ள பண்ட மரவழியில் நாளை சென்றடைந்து வருகின்ற 31ஆம் தேதி காலை பூசை முடிந்ததும் அங்கிருந்து புறப்பட்டு 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 6 மணிக்கு ஆலயத்தை வந்து அடையும். அதன் பின்னர் அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட பண்ட பொருட்கள் எடுத்து வந்து அதை ஆலயத்திலே பொங்கி படைத்து வழிபடும் மரபு வரலாறாக இன்று வரையும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். உண்மையிலேயே கிளிநொச்சி மாவட்டத்தில் 400 வருடத்துக்கு முற்பட்ட காலங்களிலே சந்தைகள் இல்லாத காரணத்தினால் மாட்டு வண்டிலே இங்கிருந்து சென்று மீசாலை புத்தூர் சந்தியில் உள்ள மண்டமரவழியிலே தங்கி நின்று கொடிகாமம் சாவச்சேரி இரு சந்தைகளிலும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து அவற்றை கொண்டு வருகின்ற மரபு இன்று வரையும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று மாட்டு வண்டில்களிலே இந்த பண்டம் எடுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு தொன்மைய நிகழ்வு இன்று வரையும் இந்த ஆலயத்திலேயே கடைப்பிடித்து வருகின்றோம். இதுதான் நமது வரலாறும் சிறப்பும் என கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடித்தருளம் திகை பொன்னலர்வதம் போற்றி வணங்குவாம். நன்னறியுறம் நீதிநாயக முதலியாரின் வன்னியின் கற்பம் தன்னில் பாம்புருவாக தோன்றி பின்னமில் நண்பர் போற்ற புதிய போக்கணையில் வைகி தன்னருள் புரிகின்றாக தம்பிரான் தாளில் ஆலயத்துலேருந்து பண்டம் அடுத்து இப்போ செல்லப்பட போகுது. அதை முன்னிட்டு தான் இப்போ ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பண்டமானதை எடுத்து செல்வதற்காக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த மாட்டு வண்டியில் எல்லாம் பண்டங்கள் எடுத்து செல்லப்படுவது. அதை முன்னிட்டு தான் இந்த பண்டம்ன்றது இந்த மாட்டு வண்டியில் பெரம்பரையாக கொண்டு போகிறது. இதில் பாருங்கள், இந்த லாம்பெல்லாங்களை கட்டியிருக்கணும் வெளிச்சத்துக்காக. ஆலயத்திலிருந்து இப்போ பண்டமானது எடுத்து செல்லப்பட போது. அதை முன்னிட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ பூசைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட போகுது. அதாவது தமிழர்களின் பண்பாட்டில் ஒன்றான பறை வந்து முழக்கப்படுகிறது.
400 வருடத்துக்கு முற்பட்ட இந்த நாகதம்பிரானை வைத்து வழிபட்ட அரச மரம்தான் இந்த பெருவிருட்சமாக இங்கு காட்சியளிக்கின்றது. இங்கே பூசகர்களால் பால் பழம் இந்த நாகதம்பிரானுக்கு வைக்கப்படும். அது அடுத்த நாள் அந்த 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 வைக்கப்பட்ட கிண்ணம் எடுத்து திரும்ப வைப்படும். இது இந்த 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 விருட்சத்திலே தான் அந்த நாகதம்பிரான் உறைந்து கொண்டிருக்கிறார். அதை இப்பவும் இங்கே இருக்கிறார் உங்களுக்கு. இதை நீங்கள் வடிவாக பார்க்கலாம். வண்டிகளில் பார்த்தீங்கன்னா மாடை விற்கப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா புளியம்பொக்கன நாகதம்பிரான் ஆலயத்திலேருந்து பண்டமானது இப்போ வீதியில் செல்ல வலுக்கிட்டு இருக்குது. அதாவது புதூரில் இருக்கிற அந்த அடுத்த கோயிலுக்கு.
இந்த இந்த அரச மரத்தில் தான் இந்த நீதிநாயக முதலியாருக்கு கனவிலே தோன்றி இந்த செற்ப குழந்தையை நாகதம்பிரான் என்ற பெயரோடு இந்த மரத்திலே வைத்து பால்வளம் வைத்து வழிபடுறதுக்குரிய இடமாக அவருக்கு கனவிலே தோன்றிய அந்த வெளிப்பாட்டை அவர்கள் செய்த இடம்தான் இந்த அரச மரம். இந்த அரச மரத்திலே அந்த நாகபாம்பிற்கு இடையூறு விளைவிக்காத வகையில் பொங்கல் நேரங்களிலே மக்கள் இடையூறு விளைவிக்காத வகையில் அவருக்கு ஒரு பாதுகாப்பாகத்தான் நாங்கள் இந்த வேலியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். மக்கள் வெளியிலிருந்து அந்த நாகதம்பிரானை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், வணங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த பாதுகாப்பு வேலியை நாங்கள் அவருக்கு தான் போட்டிருக்கிறோம். மக்கள் அவற்றை வழிபடலாம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பண்டமானது இந்த கண்டாவில் பாலத்தில் வந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மாடு இல்லாமல் ஆக்கள் கொண்டிருந்தோம். என்ன காரணம்டா இந்த பாலத்தில் வர சத்தத்தால் இந்த மாடுகள் வந்து விரண்டு போடும். அந்த காரணத்தால் தான்